கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபு 1:2-3-4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, இந்த சோதனைகள் இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த பூமியில போக முடியாது. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் சோதனைகள் என்னதான் செய்யும், இருக்கதான் செய்யும். இந்த சோதனைகளை நாம் எதிர்கொள்ளும் போது அதை நாம எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை எப்படி எண்ணணுமா? வெறும் சந்தோஷம் போடல. எப்படிப்பட்ட சந்தோஷமா? மிகுந்த சந்தோஷமா. ஏன்னா என்னை அது பூரணப்படுத்த போகுது. சாத்தான் அது தீமையாக கொண்டு வந்திருக்கலாம், நான் தெரியாமல் அந்த பிரச்சனைக்குள்ள போயிருக்கலாம், என்னுடைய அவிசுவாசத்தினால் அதில் நான் நின்று கொண்டிருக்கலாம், பல காரணங்கள்னால் அந்த சோதனை எனக்கு வந்திருக்கலாம். எந்த காரணத்தில் அந்த சோதனை வந்திருந்தாலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகல காரியமும் எப்படி மாற்றப்படுமா? நன்மையாக மாற்றப்படும். இந்த சோதனையானது எனக்கு விசுவாச பரீட்சையானது எனக்கு எதை உண்டு பண்ண போகுதுங்க? பொறுமையை உண்டு பண்ண போகிறது என்று அறிந்து மிகுந்த சந்தோஷமா எண்ணணுமா? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 4வது வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இந்த பொறுமையானது நம்ம எந்த இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொன்னா, எனக்கு குறைவே இல்லாத ஒரு இடத்துக்கு அதை என்ன செஞ்சிடும், கொண்டு வந்துடும். விசுவாசத்தில் பலப்பட்ட ஒரு இடத்திற்கு இந்த பொறுமை என்ன செஞ்சிடும், கொண்டு வந்துடும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நான் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வந்ததோட காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சுகத்திற்காக நான் வந்தேன். எனக்கு ஆண்டவரை தெரியும், அவரை பிடிக்கும், ஆனாலும் ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு ஒரு சுகம் என்று தேடி நான் இந்த சத்தியத்தை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அறிந்து கொள்ள அவரை குறித்த அந்த அறிவானது விசுவாசத்தை கொடுக்குது. அவருடைய உறவுக்குள் ஆழமாக என்னை அழைத்து செல்லுகிறது. அந்த விசுவாசத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் பயன்படுத்த நான் சுகத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, என் வாழ்க்கையில பல பகுதிகளில் அந்த தேவ வாழ்வை நான் என்ன செய்ய ஆரம்பிச்சேன், பார்க்க ஆரம்பிச்சேன். மறுபடி சொல்றேன், அந்த சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டது மாத்திரம் இல்லை, அதை நான் பெற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, நான் அதை பெற்றுக்கொண்ட வழியை என் வாழ்க்கையில் எல்லா பகுதிகள்லையும் நான் அதை என்ன செய்ய முடிஞ்சுது, பயன்படுத்த முடிஞ்சுது. எந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ளணும், ஏன்னா எல்லாத்துக்கும் வழி எதுதான், விசுவாசம்தான், பொறுமை தான். ஒரு பகுதியில் நான் பெற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டால் அதை நான் எல்லா பகுதிகள்லையும் நான் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். இப்படிதான் நான் தேவ வாழ்வை இந்த உலகத்துல நான் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் அந்த பொறுமையையும் அந்த விசுவாசத்தையும் நீங்க கற்றுக்கொள்ளும் போது பூரணமான ஒரு இடத்துக்கு வந்துருவீங்களா, குறைவே இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்க வருவீங்களா. அப்படின்னா என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை மேற்கொள்ள கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்க என்ன செஞ்சிருவீங்க, வந்து விடுவீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியும், வர முடியும்.
உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. ஏன்னா அந்த பொறுமை தான் உங்ககிட்ட பூரண கிரியையை அது என்ன செய்து உண்டாக்குகிறது. ஒரு சின்ன உதாரணம், உங்க நோய்களுக்கு மத்தியில அவர் சுகம் கொடுத்திருக்கிறார் என்ற சத்தியம் உங்களுக்கு தெரியுது. நான் இதுல இருந்து சுகத்தை பெற்றுக்கொள்றது தான் அவருடைய விருப்பம், இதுல நான் விடுதலை பெற்றுக்கொள்றது தான் அவருடைய விருப்பம் அப்படி சொல்லி உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அந்த பலவீனமானது, அந்த நோயானது உங்களுக்கு ஒரு சோர்வை என்ன செய்யும், கொடுக்கும். அந்த வலியை பார்க்கும்போது, டாக்டர் சொல்ற ரிப்போர்ட்டை கேட்கும்போது நமக்கு ஒரு சோர்வு அந்த இடத்துல என்ன செய்யும், வரும். நான் தான் நம்புறேன் இல்லையா, நான் கேட்குறேன் இல்லையா, நான் அவரை விசுவாசிக்கிறேன் இல்லையா, எனக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளவு காலம் நான் காத்திருக்க வேண்டும், நான் நம்பாம இல்லையே அப்படின்னு சொல்லி நமக்கு அங்க என்ன வருது, சோர்வு வருது, சந்தேகம் வருது, பயம் வருது. இதுக்கு பேர் என்ன பேருனா ரெண்டு மனசுன்னு அர்த்தம். நாம நம்பவும் செய்கிறோம், இன்னொரு பக்கம் நமக்கு இங்க என்ன வருது, சோர்வும் வருது, சந்தேகமும் வருது, என்ன வருது, பயம் வருகிறது. இந்த இரண்டு மனதாக இருக்க போய் தான் அந்த விடுதலை அங்க என்ன செய்யாம இருக்கு, வெளிப்படாம இருக்கு. உங்களுக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா கூட சேர்ந்து இன்னொன்னு இருக்குது. என்ன இருக்குது, அவிசுவாசமும் இருக்கு. இந்த பொறுமையை நீங்க கற்றுக்கொள்ளும் போது அவிசுவாசம் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும், ஓடி போய்விடும். சோர்வு அந்த இடத்துல என்ன செய்யாது, வராது. பலாப்பழத்தை நம்ம வெட்டி உள்ள சொலையை என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். பலாப்பழம் வெட்டுறது கொஞ்சம் ஈஸியான வேலை கிடையாது இல்லையா, கையில் குத்தும், வலிக்கும். வெளியில் பார்க்குறதற்கு உள்ள சொலை என்ன செய்யாது, தெரியாது. ஆனாலும் அதை வெட்டுறதுக்கு எரிச்சல் படுறோமா, இல்லை. மேலே உள்ள தோலை வெட்டி உள்ளதெல்லாம் எடுத்து அந்த சொலைக்கு போகிறதுக்கு ஒரு நேரம் எடுக்கும். ஆனாலும் பொறுமையாக அதை என்ன செய்கிறோம், அந்த வேலையை செய்கிறோம். ஏன்னா நான் மேலே உள்ளதை வெட்டி உள்ளே போகும்போது அது ஒரு கடினமாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற சொலை எப்படி இருக்கும், சுவையாக இருக்கும். எனக்கு உள்ள சொலை இருக்குங்கிறது எனக்கு என்ன செய்யும், தெரியும். அதனால எனக்கு அங்கே ஒரு பொறுமை என்ன செய்தங்க உண்டாகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. விசுவாசத்தின் பரீட்சையானது நமக்கு எதை கொடுக்குதா, பொறுமையை உண்டாக்குகிறது. இதைதான் கடந்த சில வாரங்கள்ல பார்த்தோம். விசுவாசமும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் வருகிறது, பொறுமையும் நமக்கு எங்க இருந்து தான் வருது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. இரண்டுமே பலப்படணும் அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தையை நம்ம அதிகமா தியானிக்கிறது, அறிந்து கொள்கிறது மட்டும் இல்லை, அதை பயன்படுத்துகிற இடத்துக்கும் நாம என்ன செய்யணும், வரணும். அதை எக்ஸசைஸ் பண்ணாம அது பெருகாது, அதை பயன்படுத்தாமல் அது வளராது. ஏன்னா விசுவாசத்துல நமக்கு குறை இல்லை. நீங்க நினைக்கலாம், இவங்கள மாதிரி எனக்கு விசுவாசம் இல்லை, அவங்கள மாதிரி எனக்கு விசுவாசம் இல்லை. அது தேவன் யாருக்கு என்ன அளவு கொடுத்திருக்கிறாரோ அந்த விசுவாசம் தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது சத்தியத்தின்படி அது உண்மை கிடையாது. பவுல் அப்போஸ்தலருக்கு என்ன விசுவாசம் கொடுக்கப்பட்டிருந்ததோ, இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன விசுவாசம் இருந்ததோ அதே விசுவாசம் தான் நமக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதியில உலகத்தை தேவன் படைக்கும் போது இருளை பார்க்குறாரு, ஒழுங்கின்மையை பார்க்குறாரு. அவர் என்ன பேசுறாரு, வெளிச்சம் உண்டாக கடவது. இதே உலகங்களை உண்டாக்கின விசுவாசம் தான் நமக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. மரித்து 4 நாள் ஆயிட்டு லாசருடைய சகோதரி சொல்றாங்க, ஆண்டவரே நாருமே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருவோட கல்லறைக்கு முன்பதாக நின்று, லாசருவே எழுந்து வா. அதே விசுவாசம்தான் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால விசுவாசம் இல்லைன்னு யாரும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. விசுவாசம் நமக்கு ஒரே அளவு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பவுலுக்கு என்ன விசுவாசமோ, இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன விசுவாசமோ அதே விசுவாசம் நம்முடைய ஆவியில் கொடுக்கப்பட்டிருக்கு.
நீங்கள் எப்போ இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ உங்களுடைய ஆவி புதிதாக மாறுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.